ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு சார்ட் ரீடிங் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இத பார்க்கறனால நாங்க எப்படி கத்துக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெக்னிக்ல வந்து எப்படி அப்ளை பண்றது? சார்ட்ட வந்து எப்படி ரீட் பண்றது? அதில இருக்க பேட்டர்ன்ஸ்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது? சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், அந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்ன? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிய வரும். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி, நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியாவே பார்த்தீங்கன்னா சார்ட்ல எந்த சார்ட் இருந்தாலும் ரீட் பண்ண முடியும். அதில ட்ரேட் எடுக்க முடியும் உங்கனால. ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்டாக் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா, ஐடிசி லிமிடெட் தான் இன்னைக்கு ரீட் பண்ண போறோம். இதில காமனா பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் அடிக்கடி வருது. ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் என்னங்கிறது எல்லாமே பார்த்துரலாம். ஸ்டார்ட்டிங்ல அது லிஸ்ட் ஆனதுலேருந்துமே பார்க்கலாம். இது லிஸ்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா, 1994 அந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, இது லிஸ்ட் ஆயிருக்கு இப்ப. ஓகே. அங்கிருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து செல் ஆயிருக்கு. இத நான் அப்படியே டிரா பண்றேன் பாருங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செல் ஆனது தெரியுதுங்களா? புல் பேக்ஸ் ஃபுல்லா செல் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுங்களா? இந்த இடத்துல பார்க்கலாம். இதுவரைக்குமே டவுன் ட்ரெண்டா இருந்தது. அதுக்கு அடுத்தது போயிட்டு வரும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு லோ வைக்கணும். பட் இந்த இடத்துல வச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைக்க கிடையாதுங்களா? அப்போ ட்ரெண்ட் வந்து நீங்க புடிச்சிடலாம் அந்த இடத்துல. இங்கேருந்து ஒரு ஹை வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர்ல வைக்க கிடையாது. அங்கேருந்து என்ன நடந்திருக்கு? புதுசா ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, திருப்பி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை. திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த லோ வரைக்கும் வரலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிரணும். ஏன்னா, இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியா. பட் இங்க போயிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா, முடியல அப்படிங்கும்போது, இதுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சோ, அதே இடத்துக்கே வந்துரும். அதே இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்களா? எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்து வரைக்கும் வந்தது. அந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு, அதுக்கு கீழயும் பார்த்தீங்கன்னா, போயிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கேருந்து ட்ரெண்ட் ஆக போகுதுங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு, இதுதான் மேஜரான சப்போர்ட்ன்னு அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது. ஆனா, இதுக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அழகா பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஹண்ட் பண்ணிட்டு, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு, திருப்பி போம்போது பாருங்க, இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணலாம். இது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கிடையாது. இது புதுசா ஒரு லோ வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நீங்க இந்த சினாரியோவ நோட் பண்ணலாம். இங்கேருந்து புதுசா ஒரு லோ வச்சாச்சு. போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் ஹை. அப்ப திருப்பி வரும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு லோயர் லோ வைக்கணும். வைக்காமயே மேல போயிருச்சு அப்படின்னா, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் கண்ட்டு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து திருப்பியும் என்ன ஆக ஆரம்பிக்குது? அப் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட நோட் பண்ணுங்க. இங்கிருந்து ஒரு ஹை வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லோவ பிரேக் பண்ணி வைக்க கிடையாது. அதனால ஹையர் லோ, திருப்பி பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை, ஹையர் லோ, திருப்பி போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப என்ன நடக்குது? திருப்பி வரும்போது சேம் இந்த சப்போர்ட்ட ஹோல்டு பண்ணியாகணும். இந்த சப்போர்ட் கீழ வந்துச்சு அப்புட்ன்னா, எகைன் பார்த்த மாரி இதே சப்போர்ட்க்கு வரும். ஆனா, இங்க என்னாச்சு? இந்த சப்போர்ட்ட ஹோல்டு பண்ணி இங்கிருந்து கன்டினியூவா ராலி ஆக ஆரம்பிச்சதுங்களா? இந்த ராலிய பாருங்க. இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட நோட் பண்ணுங்களேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு ஹை, திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் லோ, புதுசா ஹையர் ஹை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ணணும். இந்த ஒரு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து வெட்ஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோமா? இது வந்து நீங்க அடிக்கடி பார்க்கலாம் இந்த பேட்டர்ன்ல. கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய இடத்துல வந்திருக்கு. இப்ப இந்த ஜோன்ல பாருங்க, சேம் சப்போர்ட்ட ஹோல்டு பண்ணியிருக்கு. பட் ஹை மட்டும் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்குங்களா? இந்த பேட்டர்ன பாருங்க. இது லோ, ஒரு ஹை, திருப்பி சேம் சப்போர்ட் தான். திருப்பி பார்த்தீங்கன்னா, அதோட ஹையா வச்சிருக்குங்களா? சேம் சப்போர்ட், திருப்பி அதோட ஹையா வச்சிருக்கு. திருப்பி சேம் சப்போர்ட், திருப்பி பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் போயிருக்குங்களா? இங்க போயிட்டு இங்க என்ன ஆயிருக்குன்னா, இங்கிருந்து இது பிரேக் ஆயிட்டு மூவ் ஆயிட்டு திருப்பி கீழ வரும்போது, இதே சப்போர்ட்டா ஹோல்டு பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். இது வந்து சப்போர்ட். இதுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா, திருப்பி இதே இடத்துக்கே வந்துரும். இதே இடத்துக்கே வந்துரும். அப்ப எங்க இருக்குன்னா, இங்கிருந்து ஹோல்டு பண்ணிட்டு இது என்ன ஆயிருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். சேம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணுன பிறகு சேம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம சின்ன பேட்டர்ன் இங்க ஒண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நடந்திருக்கு. அதையும் நம்ம மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு ஹை, திருப்பி சேம் சப்போர்ட். ஆனா, புதுசா ஹை வைக்க முடியல. இதுல புதுசு புதுசா ஹை வச்சுட்டு போயிட்டுருக்கு. இதுல புதுசா ஹை வைக்க முடியாம என்ன ஆயிருக்கு, ஒரு லோ வச்சுட்டு சேம் சப்போர்ட், சேம் பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது. திருப்பி பார்த்தீங்கன்னா, சேம் சப்போர்ட், திருப்பி ஒரு ஹையர் லோ. திருப்பி சேம் சப்போர்ட், சேம் அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. திருப்பி சேம். இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. இந்த விஷயத்த புரிஞ்சுட்டீங்களா?
இங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டர்ன் இங்கே ஒன்று இருந்தது. ஓகே, இங்கேருந்து திருப்பி என்ன ஆயிருக்கு, ஒரு ட்ரெண்டு கண்டினியூ போயிட்டு புதுசாக இங்கே ஹை வைக்க முடியல அப்படிங்கும்போது சேம் இதே ஜோனுக்கு வருவாங்க. இதை வந்து ஹோல்டு பண்ணி ஆகணும். இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா சேம் இந்த ஜோனுக்கு வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியே பழக முடியும். இப்போது இங்கேருந்து என்ன இருக்குது, சேம் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டை வந்து நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். ட்ரெண்ட் ஆயிருக்கு தெரியுதுங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு என்ன, ஒரு புதுசாக ஹை வச்சுட்டே போகணும். ஆனால் லோ கீழே வைக்கக்கூடாது. ஒரு ஸ்விங்கு கட் பண்ணி இங்கேயும் சேம் அது வரைக்கும் போயிட்டு சேம் சப்போர்ட் தான் ஹோல்டு பண்ணியிருக்கு. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக ஹை வைக்க முடியல, சேம் சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணியாச்சு. திருப்பி இங்கேருந்து மேலே கண்டினியூவாக ரேலி ஆகி போயிட்டு இங்கேருந்து சேம் நம்ம இங்கே என்ன பேட்டர்ன் பார்த்தோமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இருக்குது. தெரியுதுங்களா, சேம் சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆனது ஒரு ஹை, சேம் சப்போர்ட். இங்கேருந்து மேலே போகும்போது புதுசாக ஹை வைக்க முடியல. ஸோ இந்த இடத்துலேயே இருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆனது. பட் சப்போர்ட்டை வந்து விட கிடையாது. சப்போர்ட்டில் ஹோல்டு பண்ணிட்டு இந்த டைம் போகும்போது புதுசாக ஒரு ஹை வச்சுக்கலாம். திருப்பி கீழே வந்துட்டு சேம் சப்போர்ட், திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை. அப்போது இந்த வெஜ் பேட்டர்னை வந்து நீங்கள் அடிக்கடி இதில் பார்க்க முடியுதுங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம் இதில் மட்டுமே 1 2 3 பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டோமாங்க. இப்போ பாருங்கள், சேம் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சேம் இதே சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுது, புதுசாக ஹை வைக்க முடியலன்னு. திருப்பி புதுசாக ஹை வைக்க முடியல, சேம் இதே சப்போர்ட்டு. திருப்பி போகும்போது அதே எக்ஸ்பேண்டிங் சேனல். தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட இது வந்து 4வது பேட்டர்ன் இதில் நம்ம பார்க்குறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி போயிருக்கு. பிரேக் ஆகிட்டு சேம் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சது. எகெயின் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். இந்த ஸ்டாக் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் இருக்கும். இதில் ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப நடந்திருக்கு. என்னென்ன, ஒன்று வந்து இந்த பேட்டர்ன், இதோட கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுறது. எந்த சப்போர்ட்டை, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு புதுசாக ஹை வைக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வருது. திருப்பி ஹை வைக்க முடியலன்னா இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வருதுங்களா. இப்போ இந்த சேனல் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே போனது சேம் அதே பேட்டர்ன். திருப்பி இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும்போது இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான். நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கில், இந்த ஐடிசி லிமிடெட் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட கேரக்டர். இது நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்க்க முடியும். இங்கே என்ன இருக்குது, இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கேருந்து சேம் அதே பேட்டர்ன். நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணி ஆகணும். பாருங்கள், இதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 டைம் இதே பார்த்துட்டோமா. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ரேலி ஆகுது, இதே பேட்டர்ன் தான். இப்போ இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு திருப்பி போகும்போது சேம் வரலும், திருப்பி அது கீழே வந்துதா. வந்துட்டு போகும்போது என்ன நடந்திருக்கணும்னா புதுசாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கணும். இது வரைக்கும் போக முடியல அப்படின்னா என்ன ஆச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா, பிரேக் டவுன் ஆனால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா செல்லாச்சுங்களா. பிரேக் டவுன் ஆகி கண்டினியூவாக செல்லாகும்போது என்ன நடக்கணும், இதே சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த சப்போர்ட்டுக்கே வந்துடும். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த சப்போர்ட்டு கிட்ட வந்திருக்கு. தெரியுதுங்களா, இந்த சப்போர்ட்டு கிட்ட வந்து அங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதே இடத்துல ட்ரெண்டு பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிற விஷயத்த பாருங்கள். இங்கேருந்து புதுசாக ஒரு லோ வச்சுட்டு ஒரு ஸ்விங்கு போயிட்டு கீழே வரும்போது என்ன நடக்கணும், புதுசாக ஒரு லோ வைக்கணும். வைக்கலை அப்படின்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா, ட்ரெண்ட் ஆகி பண்ணது சேம் நம்ம இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் பார்த்தோம். தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்லாம் பார்த்தோம். புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு கீழே ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா அப்படியே ட்ரெண்ட் ஆகி போயிடும் உங்கள் விஷயத்தை. சேம் இங்கே என்ன நடந்திருக்கு, அதே விஷயம் தான் நடந்திருக்குங்களா. பாருங்கள், புதுசாக ஒரு லோ வைக்க முடியல, அப்படியே ட்ரெண்ட் ஆகி சேம் திருப்பி அதே பேட்டர்னுக்குள்ளே இந்த இடத்துல வந்துருச்சு. பார்த்தீங்களா, இங்கேருந்து மேலே போகுது, திருப்பி அதே சப்போர்ட்டு, திருப்பி மேலே போகுது, இது பிரேக் ஆகிட்டு மேலே போயிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை திருப்பியும் பார்க்கலாம். நீங்கள் எவ்ரி டைம் இங்கே மூவ் படும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுது. சேம் இங்கேருந்து அப்படியே ட்ரெண்டு எகெயின் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-12 பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே மட்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய இடத்துல. எகைன் இது பிரேக் ஆகிட்டு இங்கேருந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. சேம் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணி ஆகணும். அந்த விஷயத்த பார்த்தாங்களா, ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருக்கோம்.
இந்த சப்போர்ட்ல இந்த சப்போர்ட்டு ஒண்ணு, இந்த பேட்டர்ன். இது 2 தான் பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து மேல போனது. எகெயின் என்ன ஆயிருக்கு? கீழ வந்துட்டு, திருப்பி மேல போயிட்டு, திருப்பி கீழ வந்துட்டு இங்கேருந்து திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைன்ல போய் மேலயும் பிரேக் ஆயிருக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா, கீழயும் பிரேக் ஆயிருக்கலாம். இது என்ன நடந்திருக்கு கரண்ட்டா? கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் ஆகி, நல்லா வால்யூமோட செல் ஆயிருக்குங்களா? இந்த விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இத வந்து நீங்க இந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கா? இத வந்து ஹோல்டு பண்ணியாகணும். அத ஹோல்டு பண்ணல அப்படின்னா, சேம் நம்ம இதே செட்டப் தான். இங்க என்ன பார்த்தோம்? புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அது புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இப்படி கீழ வருதுன்னு வைங்களேன். வந்துட்டு திருப்பி இங்க போயிட்டு, வரும்போது புதுசா ஒரு லோ வைக்க முடியல அப்படிங்கும்போது என்ன ஆகும்? இப்படியே பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சுரும். இப்போ இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்னங்கிறது புரிஞ்சுங்களா? இப்போதைக்கு இதில செட்டப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு செட்டப்புமே கிடையாது. ஏன்? ஏன்னா அது செல் ஆயிட்டு இருக்கு. அப்போ செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த செட்டப் எங்க கிடைக்கும்? இதே மாரி ஒரு செட்டப் கிடைக்கணும். ஆர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாச்சும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த மாரி இருந்ததுன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்? இதில வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த தான் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் பார்க்கலாம். தேங்க் யூ.